பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம்புறமென பிரிந்து இயலுசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவனோலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மலர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து கலைஞரின் தமிழால் வளர்ந்து அத்தமிழை வாய்மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் தலை நிமிர்ந்து. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாதிகளால் சகடுமேடாக, மதங்களால் மண்மேடாக, சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதிமேடாக கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை தன்னுடைய சட்டங்களால் புரட்டி போட்ட ஒரு பூகம்பம், அதுதான் திராவிட மாடலாட்சி. சாதி மத பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்ற தாரக மந்திரம்தான் எல்லோருக்கும் எல்லாம். நம் முதல்வர் ஐயா அவர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. அப்படி என்ன கிடைத்தது? சமூக நீதி கிடைத்தது, சம உரிமை கிடைத்தது, சமத்துவம் கிடைத்தது, சம தர்மம் கிடைத்தது, மனித நேயம் கிடைத்தது, மொழி பட்டி கிடைத்தது, கூட்டாட்சி தத்துவம் கிடைத்தது. காலம் காலமாக ஒதுக்கப்பட்ட மக்களின் மறுக்கப்பட்ட உரிமைகள் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்தது. இப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. இதுவே எங்கள் முதல்வரின் சாதனை, அதுவே எங்கள் திமுகவின் போதனை.